Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் சுவையில் சூப்பரான வெண்பொங்கல் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயிலாம் புரியும். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கிளாஸில் தான் அளக்க போகிறேன். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். நார்மல் நம்ம இடியாப்பம் கொழுக்கட்டெல்லாம் செய்வோம்ல, அந்த பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இதை நாம் ஒரு அரை கிளாஸ் அளந்து எடுத்துக்கலாம். இதுலேயே இதே கிளாஸ்லேயே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரேஷியோ. பொங்கலும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா 3/4 கப்பு பச்சரிசி 1/4 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு சேர்ப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது, ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிரும். அதனால் அரை கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்திங்கன்னா அதே அரை கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம கலந்துட்டு நல்லா 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நான் ரேஷன் அரிசி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருங்க. நல்லா தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இன்றைக்கி நாம் குக்கரில் தான் பொங்கல் செய்ய போகிறோம். தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வடித்து சேர்த்துக்கலாம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம பைத்தம்பருப்பு அரை கிளாஸ், பச்சரிசி அரை கிளாஸ், மொத்தமாக சேர்த்து 1 கிளாஸ். அப்போ 1 கிளாஸுக்கு 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். கரெக்டான ரேஷியோ 3.5 கிளாஸ் அளவு தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு தான் சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு வெறும் பருப்பும் அரிசியும் மட்டும் சேர்க்க சொன்னேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் குழஞ்சி போயிடும், இல்லை தண்ணி ஆகிடும். நிறைய பேருக்கு ப்ராப்ளம் என்ன பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டது ரொம்ப தண்ணியாக இருக்குது, அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. இதுதான் பிரச்சனை. அதனால தான் நான் கரெக்டான ரேஷியோ 1 கிளாஸுக்கு 3.5 கிளாஸ் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம பொதுவாக ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நெய் சேர்ப்பாங்க பொங்கலுக்கு. நம்ம வீட்டில் செய்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா போதும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். பொதுவாக தாளிக்கும் போது தான் இஞ்சி சேர்ப்போம். இருந்தாலும் நீங்கள் இப்போது இஞ்சி கொஞ்சம் சேர்த்து பாருங்கள். வேக வைக்கும் போதே கொஞ்சம் இஞ்சி சேர்த்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பருப்பு யூஸ் பண்ணுறதுனால இதில் பெருங்காயம், இஞ்சி இதெல்லாம் போடுறது வழக்கம். ஜீரகம், இது எல்லாமே நம்மளுக்கு ஜீரணமாக்கி கொடுக்கக்கூடியது. இப்போ நாம் நல்லா குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுக்க போகிறோம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணால் போதும். ஏன்னா 4 விசில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி பருப்பு வேகிற ப்ராசஸிங்கே நடக்கும். அடுத்ததான் நான் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்திருக்கேன். இந்த கிண்ணம், இந்த கப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் சொன்ன சீக்ரெட் டிப்ஸு. அதாவது பெருங்காயம். இது போல் கட்டி பெருங்காயம் இருக்கும். நிறைய பேர் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது போல் கட்டி பெருங்காயத்தை 2 கிராம்பு சைஸில் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி இதை நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது போல் நீங்கள் கரைச்சிட்டு சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். நம்ம பொங்கலில் அந்த பெருங்காயத்தோட வாசனையும் அது மட்டும் இல்லாமல் அந்த மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இதனுடைய வாசனை தான் அதிகமாக தெரியும். பொதுவாக ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தை இதை போல் கரைச்சிட்டு தான் சேர்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் கூடுதலான டேஸ்ட்டு கிடைக்கும். பொதுவாக பெருங்காயம் போட்டாலே ரசம், சாம்பார் இது எல்லாமே ஒரு மணமும் சுவையுமாக இருக்கும். அதனால் நம்ம பொங்கலில் தூள் பெருங்காயத்தை தவிர்த்துட்டு இது போல் நீங்கள் கட்டி பெருங்காயத்தை சுடுதண்ணியில் நல்லா கரைச்சி வச்சு சேர்த்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது குக்கரில் 4 விசில் ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். ப்ரெஷர் முழுமையாக அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய அரிசி பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே அழகாக கரெக்டாக அந்த அரிசி பருப்புக்கு ஏற்ற மாதிரி வெந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு.
இப்போ இதை கரண்டி வச்சு கொஞ்சமாக இது போல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை நாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து தாளிப்பு ரெடி பண்ணலாம். தாளிப்பில் தான் இருக்குது சீக்ரெட்டே. அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் தாளிப்பு கடாய் வச்சுருங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய், நார்மல் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். நீங்கள் முழுமையாக நெய்யில் கூட இதை செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தான் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். டோட்டலாக நான் 2 ஸ்பூன் அளவு தான் நெய்யே சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா மிளகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். நல்லா பொரியும் போது வெடிக்கும், மேலே படும். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் 1 இன்ச்சு தள்ளி இருங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மிளகு ஜீரகம் நல்லா பொரியணும். நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நாம் சேர்க்கணும். இப்போ இது நல்லா பொரியட்டும். அடுத்ததாக நான் கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு முந்திரி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. முந்திரி சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கு ஒரு முந்திரி கடிப்படும். ஏன்னா அந்தளவுக்கு முந்திரி சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் செய்யறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பொரிய விட்டுருங்க. நல்லா வந்து பொரிஞ்சு நல்லா அந்த இது வந்து ப்ரௌன் ஆகணும் அந்த முந்திரிலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா கொழுந்து கருவேப்பிலையாக, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்திங்கன்னா பொங்கல் வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும். பொங்கலுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெருங்காயமும் கருவேப்பிலையும் தான். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பெருங்காயத்தை கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம பொங்கலில் கொட்டிடலாம். இப்போ நம்ம குக்கரை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுட்டு இதை நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் விடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த தாளிப்பு எல்லாமே அந்த பொங்கலோட நல்லா ஊறி நம்மளுக்கு சூப்பரான ஒரு பொங்கல் கிடைக்கும். இப்போ 2 நிமிஷம் நீங்கள் நல்லா விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் இதை ஒரு டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து நம்மளுடைய பொங்கல் அந்த தாளிப்பு, அந்த அரிசி, பருப்பு இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 15 நிமிஷம் கழித்து நாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிண்ணத்துலையோ இல்லை கரண்டிலையோ நீங்கள் எடுக்கும்போது அப்படியே ஒட்டாமல் விழும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சூடாக நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அப்படியே மூடி போட்டு வச்சுருந்திங்கன்னா இது மாதிரி ஒரு அட்டகாசமான பொங்கல் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வர பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ஆல் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from Vijis.